அப்போ ட்ரேட் ரீகேப் நாளைக்கு ட்ரேட் ரீகேப் ஃப்ரைடே பார்த்துக்கலாம். ஏன்னா வாரத்தோட லாஸ்ட்ல எப்பவுமே எவ்ரி ஃப்ரைடே ட்ரேட் ரீகேப் வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து டெய்லி ப்ரொஃபைல்ஸ் பார்க்க போறோம். டெய்லி ப்ரொஃபைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேர் நான் எழுதிடுறேன். கிளாசிக் பை டே, கிளாசிக் செல் டே, லண்டன் high of the day, London low of the day, NY reversal, NY continuation, second restart. ஓகே, இப்போ கிளாசிக் பை டே அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இதுக்கு அடுத்தது வந்து இந்த ஏசியன் ரிவர்சலும் கிளாசிக் பை டே செல் டேவும் ஒன்னா ஒத்துக்குவோம். அதாவது எப்படின்னா, இப்போ கிளாசிக் பை டேனா எப்படி இருக்கும்னா, ப்ரீவியஸ் டே இப்படி க்ளோஸ் வச்சிருப்போம். லைக் ப்ரீவியஸ் டேவோட லெக் இப்படி இருக்கும். கிளாசிக் பை டே எப்படி இருக்கும்னா, இது ஏசியா, இது லண்டன், இது நியூயார்க், இது லண்டன் க்ளோஸ். எல்லாத்தோட 50% வந்துட்டு போவோம். ஏசியாவோட 50% லண்டன் வருவான், லண்டனோட 50% என்ஒய் வருவான், என்ஒயோட 50% லண்டன் க்ளோஸ் வந்துருக்கும். இதேதான் ஏசியன் ரிவர்சல்ன்ற இந்த மாடலுமே. ஏசியாலேயே உங்களுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிடும். ஏசியா தான் லோ ஆஃப் த டே, ஹை ஆஃப் த டே செட் பண்ணுவோம். கிளாசிக் பை டேனா ஏசியா லோ ஆஃப் த டே. இந்த ப்ரொஃபைல் நீங்க இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷன்ஸோட லோ எல்லாமே ப்ரொடெக்டடா இருக்கும். ஏசியா லோ ப்ரொடெக்டட், லண்டன் லோ ப்ரொடெக்டட், நியூயார்க் லோ ப்ரொடெக்டட், லண்டன் க்ளோஸோட லோ ப்ரொடெக்டட். இது கிளாசிக் பை டே. அது அப்படியே தலைகளை திருப்பி போட்டா கிளாசிக் செல் டே. அப்படியே ஏசியன் ரிவர்சல் ப்ரொஃபைலாவும் சேர்த்து வரும். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். இதுதான் நான் சொன்ன கிளாசிக் செல் டே. ஏசியன் ரிவர்சல், ஏசியாவோட ரேஞ்சோட 50% லண்டன், லண்டன் ரேஞ்சோட 50% நியூயார்க், நியூயார்க் ரேஞ்சோட 50% லண்டன் க்ளோஸ். 50% வரணும்னு கட்டாயம் கிடையாது, பட் யூ கெட் த ஃப்ரேம் ஒர்க். ஏசியா ஹை ப்ரொடெக்டட், லண்டன் ஹை ப்ரொடெக்டட், என்ஒய் ஹை ப்ரொடெக்டட், லண்டன் க்ளோஸோட ஹை ப்ரொடெக்டட். இது கிளாசிக் செல் டே. அடுத்தது இதுவும் இது கிளாசிக் செல் டே கிடையாது. இது இந்த எக்ஸாம்பிள் இருக்கட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ கிளாசிக் பை டேனா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, கிளாசிக் பை டே ஏசியன் ரிவர்சல், ஏசியனோட 50% லண்டன், லண்டனோட 50% நியூயார்க், நியூயார்க்கோட 50% லண்டன் க்ளோஸ். அப்படியே பை டே எந்த லோவும் கட் ஆகல. தெரியுதா? அன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் எந்த செஷனோட லோஸும் கட் ஆகாது. புரிஞ்சுதா? கிளாசிக் பை டே, கிளாசிக் செல் டே ப்ரொஃபைல். அடுத்த ப்ரொஃபைல் எங்க இருக்கு? இப்ப அடுத்த ப்ரொஃபைல் லண்டன் ஹை ஆஃப் த டே. இது எப்படி ப்ரோ அப்படின்னா, ஏசியா வில் அக்யூமுலேட் கிளாசிக் 1 AM trade into key level, high of the day sell off. இப்ப இந்த லண்டன் ஹை ஆஃப் த டே ப்ரொஃபைல்ல தான் இன்னொரு ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ உனக்கு நாளுக்கான டார்கெட் இதுதான். இதுதான் உனக்கு அன்னைக்கு நாளுக்கான டார்கெட்னு வச்சுக்கோ. லண்டன் செஷனால அந்த டார்கெட் அடிக்க முடியலன்னா நியூயார்க் என்ன பண்ணுவானா, ஏத்தி லண்டன்ல இங்க ஓப்பன் ஆகிற ஏதாவது ஒரு 1 hour ரெஃப்யூஜர் ட்ரேட் ஆயிட்டு கீழே இருக்குவோம். இதுக்கு பேரு லண்டன் ஹை ஆஃப் த டே என்ஒய் கண்டினியூஷன். லண்டன் ஹை ஆஃப் த டே என்ஒய் கண்டினியூஷன். புரியுதா? சேம் அதை அப்படியே திருப்பி போட்டா லண்டன் லோ ஆஃப் த டே என்ஒய் கண்டினியூஷன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த டார்கெட்டை அடிக்காம இருந்தாதான் என்ஒய் கண்டினியூஷன். இன் கேஸ் தப்பி தவறி லண்டனே போயிட்டு அந்த டார்கெட்டை அடிச்சு முடிச்சுட்டான்னு வைங்க, அப்ப அது என்ன ப்ரொஃபைலா மாறிடும்? நியூயார்க் லோ ஆஃப் த டே நியூயார்க் ரிவர்சலா மாறிடும். அதுதான் இந்த என்ஒய் ரிவர்சல். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். கிளாசிக் லண்டன் ஹை ஆஃப் த டே ப்ரொஃபைல். யூரோவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட்டப்ஸ் தான் வரும். லண்டன் லோ ஆஃப் த டே, லண்டன் ஹை ஆஃப் த டே. இங்க பாரு, லண்டன் லோ ஆஃப் த டே அன்னைக்கு நாளுக்கான டார்கெட் இந்த ஹைன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைஸ்ன்னு வச்சுக்கோ. இங்க ஹைஸ்ல கன்ஃபார்மா ஏதாவது எஸ்எம்டி இருக்கணும். எஸ்எம்டி இல்லாம மார்க்கெட் திரும்பி இருக்காது.
இந்த ஹைஸ் என்ன ஹைஸ் இது ஜிபிபி தூக்கியிருக்கான அந்த ஹைஸ சரிதா கைஸ் அப்ப இது என்ன ப்ரொஃபைலா மாறிடுச்சு என்ஒய் ரிவர்ஸ் ஈவன் தோ இது லண்டன் லோ ஆஃப் த டே தான் அதுல கேரண்டி அது கன்ஃபார்ம் கேரண்டி தான் ஏன்னா உன் டார்கெட் இதுதான் ஜியோ அடிச்சுட்டா இவன் அடிக்கல ஸோ எஸ்எம்டி பிளேல இருக்கு பட் ஆனா இது என்ன ப்ரொஃபைல் எங்க பாரு 1 AM என்ன பண்றான் 1 AM ஓப்பன் லோ இன்டு கீ லெவல் லண்டன் லோ ஆஃப் த டே எக்ஸ்பான்ஷன் என்ஒய் கண்டினியூஷன் கிடையாது இங்க என்ஒய் ரிவர்சல் பாரு தெரியுதா இப்ப அடுத்த நாள் கிளாசிக் லண்டன் ஹை ஆஃப் த டே அக்யூமுலேஷன் லண்டன் மேனிபுலேஷன் ட்ரேட் ஆகிற கேண்டில் பாரு 1 AM 1 AM ஓப்பன் ஹை இன்டு கீ லெவல் செல்லு அன்னைக்கு நாளோட டார்கெட் எது இந்த லோ அப்ப லண்டனால அடிக்க முடியல அப்ப என்ன பண்றான் கண்டினியூஷன் இது இன்னொரு ப்ரொஃபைல் லைக் லண்டன் ஹை ஆஃப் த டே ப்ரொஃபைல் லண்டன் லோ ஆஃப் த டே ப்ரொஃபைல் என்ஒய் கண்டினியூஷன் என்ஒய் ரிவர்சல் இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு லாஸ்டா இருக்கவன் தான் சீக்கண்ட் டிஸ்ட்ராய் அவன் தான் இன்னைக்கு நாளுக்கான ப்ரொஃபைல் இன்னைக்கு நாளுன்றதை விட நீங்க இன்னைக்கு நாள் யூரோல பாக்கிறத விட ஜியோல கிளீனா இருக்கும் சீக்கண்ட் டிஸ்ட்ராய் இவன் யாருன்னா கண்ட மெனிக்கு இருப்பான் ஏசியா ஐய தூக்குவான் ஏசியால தூக்குவான் லண்டன் ஐய தூக்குவான் லண்டன்ல தூக்குவான் என்ஒய் ஐய தூக்குவான் என்ஒய்ல தூக்குவான் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காவே வந்துட்டு இருக்கும் மார்க்கெட்ல இங்க பாருங்க ஏசியா ஐ லண்டன் தூக்குறான் ஏசியாலோ லண்டன் தூக்குறான் அகைன் வந்து என்ன பண்றான் லண்டனோட ஹைஸை வந்து தூக்கி இருக்க வேண்டியது பட் அங்க எஸ்எம்டி இருந்ததுனால மொத்தமா கீழே விட்டான் இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வேற எங்க எக்ஸாம்பிள் இருக்கு அந்த ப்ரொஃபைல் ரொம்ப ரேரா தான் வரும் சீக்கண்ட் ஸ்ட்ரெஸ் ஸோ அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் இங்க தெரியுதா ஏசியா ஐயா லண்டன் தூக்குறான் மறுபடியும் ஏசியால நியூயார்க் தூக்குறான் மறுபடியும் லண்டனோட ஹையை போய் லண்டன் ப்ளஸ் தூக்குறான் தெரியுதா அந்த ஒரு பிங் பாங்கு இது உங்களால கண்டே பிடிக்க முடியாது உங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியாது இன்னைக்கு சீக்கண்ட் டிஸ்ட்ராயா நாளைக்கு சீக்கண்ட் டிஸ்ட்ராயான்றது இது மட்டும் அன்பிரடிக்டபிள் இதை நீங்க 2 ஸ்டாப் லாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா யூஸ்வலி நம்ம ஐடியா கரெக்டா இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரேடும் நிறுத்த மாட்டோம் அது ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா இன்னொரு ட்ரேட் அட்டன் பண்ணுவோம் ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இன்னைக்கு இது ரெண்டு ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா அப்ப இன்னைக்கு சீக்கண்ட் டிஸ்ட்ராய் அப்ப மார்க்கெட்ல இருந்து தள்ளி இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மோர் இன்ஃபோ கிடைக்குது அது ரொம்ப ரேரா தான் வரும் சீக்கண்ட் டிஸ்ட்ராய் ஸோ அதை நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வேற இன்னொரு எக்ஸாம்பிள் இது என்ஒய் ரிவர்சல் லண்டன் ஐ ஆஃப் த டே கிடையாது இது என்ஒய் ஐ ஆஃப் த டே என்ஒய் ரிவர்சல் அடுத்து வேற எங்க சீக்கண்ட் டிஸ்ட்ராய் இருக்கு லண்டன் லோ ஆஃப் த டே கிளாசிக் லண்டன் லோ ஆஃப் த டே கிளாசிக் செல் டே ஏசியா ஹை ப்ரொடெக்டர் லண்டன் ஹை ப்ரொடெக்டர் என்ஒய் ஹை ப்ரொடெக்டர் லண்டன் க்ளோஸோட ஹை ப்ரொடெக்டர் அகைன் கிளாசிக் செல் டே கிளாசிக் பை டே ஏசியா லோ ப்ரொடெக்டர் லண்டன் லோ ப்ரொடெக்டர் என்ஒய் லோ ப்ரொடெக்டர் லண்டன் க்ளோஸோட லோ ப்ரொடெக்டர் கிளாசிக் பை டே கிளாசிக் செல் டே ஏசியா ப்ரொடெக்டர் லண்டன் ரீட்ரேஸ்மெண்ட் லண்டனோட ரீட்ரேஸ்மெண்ட் என்ஒய் செல் ஆஃப் கிளாசிக் செல் டே ஆமா சீக்கிரம் டிஸ்பிளே சொன்ன மாதிரி ரொம்ப ரேரா தான் ப்ரோ வரும் அது ரொம்ப ரேர் அது கன்ஃபியூஸ் பண்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இவ்வளவுதான் ப்ரோ டெய்லி ப்ரொஃபைல்ஸ் இருக்கு இது எல்லாமே அந்தந்த கீ லெவல்ல நடக்கணும் அந்த எஃப்இஜிஸ் புரியுதா இன்னைக்கு யாராவது இந்த ட்ரேடு போட்டு இருக்கீங்களா நான் ஜிபிபி போட்டு கீழே அதுதான் அதான்
ப்ரோ டிகே இருக்கியா ப்ரோ? சொல்லுங்க. இல்ல ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ரோ அதான் சொன்னேன்ல, இது ஸ்விங்கா மதியானம் ப்ரோ. அது ஸ்விங் இல்ல ப்ரோ. அந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆயிடுச்சு ப்ரோ டிக்ஸில. அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? இது ஸ்விங்கே கிடையாது ப்ரோ. ஸ்விங் பாயிண்டே கிடையாது. நீங்க எப்படி அது ஸ்விங்னு கன்சிடர் பண்ணுவீங்க? டிஎக்ஸ்ல 1 ஹவர்ல ஒரு யூகேட ஏசியால தூக்கிருக்கா, ஏசியால தூக்கிருக்கா. வேற ஏன் ப்ரோ இங்க இருக்கே ப்ரோ எஸ்எம்பி. சரி. இங்க இருக்கே 6:30 லோவ 8:30 நியூஸ் தூக்கி இருக்கிறான். கேண்டில் தெளிக்கிறான். அம்மால ட்ரம்ப் ஏதோ வேலையை பாக்குறான். சூத்தியா ப்ரோ சத்தியமா. இப்ப தெளிச்சான் பாத்தீங்களா அந்த இடத்துல யூகே இந்த கேண்டில் என்னத்த பண்ணி வச்சுக்கிறான் தெரியல. அவனோட ராவடியா இருக்கு. இதுதான் ப்ரோ எஸ்எம்டி 6:30 8:30 எங்க இருக்கு? 6:30 ஸ்விங்கா இல்ல, பட் 7 ஸ்விங்கா இருக்குங்க. சரி ப்ரோ. அப்போ கடன் தேடக்கூடாது என்ன ப்ரோ? பார்த்தோன்னே தெரியணும். தேடக்கூடாது ப்ரோ, பார்த்தோன்னே தெரியணும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பேன் சோத்து ப்ரோ ட்ரம்ப் சத்தியமா. அவன் எனக்கே இன்னும் ட்ரேடிங் அலர்ட் அடிக்காம இருக்கு. எப்பா எவ்வளவு சீக்கிரம் அடிக்குது. கோல்ட் என்னன்னா சரியான எக்ஸிட். இவனோட இம்சையா இருக்கு ப்ரோ சத்தியமா. தாலியா இருக்கிறான் ப்ரோ. எதுக்கு எல்லா மார்க்கெட்டும் இப்ப இந்த புஷ் வந்தது? என்ன நியூஸ் வந்திருக்கு இல்ல? ஒரே நிமிஷம். பாத்துருந்தா போய் பாத்துருந்தா ட்ரம்ப் ஏதோ வேலையை பார்த்து வச்சுக்கிறான்டா பரதேசி. பை வந்தா மட்டும் கால் பண்றேன். நான் கிளாஸ் முடிய போறேன் இன்னும் ஒரு 10 வந்துச்சா? ஓகே சரி, நான் பாக்குறேன். சரி நான் பாக்குறேன். பாய்டா பாய். இது 1:1 தான். சூப்பர். சோ இந்த ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரொஃபைல்ஸ் கிளியரா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஆமா ப்ரோ, அது நமக்கு தெரியாது. சீக்கன் டிஸ்ட்ராய் ப்ரொஃபைல்ன்றது நமக்கு தெரியாது. சோ அந்த எஸ்எல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேலிட் தான் ப்ரோ. ஏசியன் ரிவர்சல்னா டைரக்டா ஏசியாலே மார்க்கெட் ஐ ஆஃப் தி டே லோ ஆஃப் தி டே செட் பண்றோம்டா. ஓகே ப்ரோ அதே மாதிரி வீக்லி ப்ரொஃபைலும் கொஞ்சம் லைட்டா இன்னும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. வீக்லி ப்ரொஃபைல்ஸா? வீக்லி ப்ரொஃபைல் என்ன சொன்ன முதல்ல? சொல்லுங்க. ஞாபகம் ப்ரோ, லைட்டா தான் ஞாபகம் இருக்கு ப்ரோ. அதை வச்சு வீக்லி ப்ரொஃபைல் சொன்னீங்க, லைக் எஃபிஜி வச்சு ப்ளே பண்றோம். ஒரே நிமிஷம்.
என்ன பண்ணாங்க அந்த பைத்தியக்காரன் ட்ரம்ப்? பென்ஷன் எடுத்தா எவ்வளவு வருது? ஓகே, அப்ப என்கிட்ட போலாம். செட்டப் பண்ணா கோல்டு பிச்சுக்கிட்டு பறகுறான். கோல்டு செட்டப் பண்ணி ப்ரோ கோல்டு காலைல இருந்து பை தான் ப்ரோ பார்த்தேன். நீ பையே பார்த்த கூடாது, நீ செல்லு ப்ரோ. இந்த லோ தட்டுற வரைக்கும் நீ பையே பார்த்துட கூடாது. மார்க்கெட் ரேஞ்ச் உள்ளதான் இருக்கும். கரெக்டா பாரு, லோ தட்டினானா இப்போ வந்து பையே டேல பாத்தீங்கன்னா அது ஒரு இது இன்டர்னல் தொட்டு எக்ஸ்டர்னல் போற மாதிரி தான். இப்ப தூக்கி அடிப்பான் பாருங்க நாளைக்கு பைய. இன்டர்னல் பிடியோட லோ கட்டு, ப்ரீவியஸ் லோ கட்டு, 4 ஹவரோட ரேஞ்சோட லோ கட்டு. அன்னைக்கே என்ன சொன்ன, நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கும் போது இந்த மாதிரி ரேஞ்சஸ் நிறைய இருக்கான்னு பாருங்க ப்ரோ, ரேஞ்ச் நிறைய இருக்கா பாருங்க ப்ரோ. நான் படிச்சு சொன்னேன்னா இந்த லோ தட்டுறதை தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்படி தூக்கி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இப்ப ரேஞ்சோட லோ தட்டப்பட்டதா? எப்ப ரேஞ்சோட லோ தட்டப்பட்டதா? இப்ப தூக்கி அடிப்பான் பாருங்க ரேஞ்சோட ஐஜி. சரி, அது சில்வர்ல எஸ்எம்டி குத்துட்டான் ப்ரோ காலையிலே. காலைல எங்க ப்ரோ எஸ்எம்டி கொடுத்தா? மனசாட்சியே இல்லாம நீ கதை கொடுக்க கூடாது எனக்கு. காலைல எங்க எஸ்எம்டி கொடுத்தா? தேவோட கேண்டில் ப்ரோ. இந்த கேண்டில் வந்து தூக்கிட்டான். கேண்டில் எந்த கேண்டில்? எந்த கேண்டில் பார்த்து தூக்குச்சு? இதுதான் நேத்தோட லோ. சில்வர் எங்க பார்த்து தூக்கணும்? டே கேண்டில் ப்ரோ. ஓ, நீ இத கணக்கு வச்சிருக்கியா? ஃப்ரைடேவோட லோ கோல்டு சில்வர் தூக்கிட்டான், கோல்டு தூக்குறேன்னு. அப்படி கணக்கு வைக்கவே கூடாது. ரேஞ்ச் தானே நான் ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப இன்டர்னல் வந்திருக்கான் மார்க்கெட் வந்துட்டு நேத்து இந்த ரேஞ்சோட லோ தட்டினானா? தட்டவே இல்லை. மார்க்கெட் இருக்கிறது இந்த ஒரே ஒரு 4 ஹவர் கேண்டலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நீ எப்படி போய் அந்த லாங் அட்டன் பண்ணுவ? பிச்சுக்கிட்டு இப்ப சீரிக்கிட்டு இந்த ஐக்கு போவான் ப்ரோ. காலையிலே குத்துறோம்னு நினைக்கிறேன் ப்ரோ டார்கெட். நைட்டு தூங்கத்துக்குள்ள முடிச்சிருவான் டார்கெட். 1 ஹவர் சமஸ்டாங்கா இருக்கும். 1 ஹவருக்கு டிவியேஷன் போட்டோம். இது டிவியேஷன் வராது, இதுதான் டிவியேஷன். 2.5. எனக்கு தெரிஞ்சு லோ ஆஃப் த டே செட் ஆயிடுச்சு, லோ ஆஃப் த வீக் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோல்டு காலைல பறக்க விட்டுருவானுங்க. இவன் யூரோ என்ன பண்றான்? தட்டி தூக்கிட்டு மேல ஃபுல் பவுன்ஸ். அவ்வளவுதான். இப்ப எனக்கு தெரிஞ்சு இது டிஜேஎஃப் நாளைக்கு Thursday ரிவர்சல், மிட் வீக் ரிவர்சல். கேட்டியா ப்ரோ வீக்லி ப்ரொஃபைல்? ஆமா ப்ரோ. மண்டே செல்லு, டியூஸ்டே செல்லு, வெனஸ்டே டார்கெட்டை போய் அடிச்சு முடிச்சிட்டோம். அப்ப வெனஸ்டே லோ ஆஃப் த வீக் வச்சு Thursday ஃப்ரைடே அப்படியே ரேஞ்சோட 50% ஏத்திடுவானுங்க. ஸோ வீக்லி ப்ரொஃபைல்ஸ்ல நிறைய இருக்கு. மண்டே ஹை ஆஃப் த வீக், மண்டே லோ ஆஃப் த வீக். அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு அதை தெரியாது. மண்டே தான் ஹையா, மண்டே தான் லோவான்றது நமக்கு தெரியாது. ஸோ மண்டே ஹை ஆஃப் த வே, லோ ஆஃப் த வே ப்ரொஃபைல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் கிளாசிக்கா டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக், லோ ஆஃப் த வீக்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டியூஸ்டேயோட ப்ரொஃபைல்ஸ் மட்டும். ஏன்னா டியூஸ்டேயோட ப்ரொஃபைல் ரொம்ப ஈஸி. அது கிளாசிக் ஐசிடியோட கிளாசிக் ப்ரொஃபைல். டியூஸ்டே ஹை ஆஃப் த டே, ஹை ஆஃப் த வீக், லோ ஆஃப் த வீக்ன்றது. ஸோ அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேற வெனஸ்டே மிட் வீக் ரிவர்சல். இப்ப வரப்போறது மிட் வீக் ரிவர்சல் தான். விச் மீன்ஸ் என் கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா லோ ஆஃப் த வீக் செட் ஆயிடுச்சு எல்லா மார்க்கெட்லயும். கோல்டு, யூரோ எல்லாத்துலயுமே செட் ஆயிடுச்சு லோ ஆஃப் த வீக். அப்ப இப்ப அடுத்து வரப்போறது என்ன? மிட் வீக் ரிவர்சல். அப்ப நாளைக்கு மார்க்கெட் பை ஆக ஆரம்பிக்கும். ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு. அடுத்த ப்ரொஃபைல் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. விச் மீன்ஸ் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெனஸ்டே போய் இந்த டார்கெட் அடிக்கிறானா? அதே இது வெனஸ்டே அடிக்காம என்ன பண்ணுவோம்னா தேர்ஸ்டே அடிப்போம். தேர்ஸ்டே அடிச்சானா அந்த மண்டேவோட ஹைல இருந்து தேர்ஸ்டேவோட லோ வரைக்கும் இழுத்து ஃபிபனாக்கி போட்டீங்கன்னா இந்த 50%க்கு ஃப்ரைடே ட்ரேட் ஆகும். அதான் தேங்க் காட் இட்ஸ் டே.
என்ன ப்ரோ தேங்க் கார்டு டிஜிஐஎஃப்னு வாங்க ப்ரோ, சிம்பிளா டிஜிஐஎஃப்னு நீங்க வச்சு. டிஜிஐயா? ஓகே. டிஜிஐஎஃப்னா தேங்க் கார்டு எக்ஸ்பைரி. அவ்வளவுதான் ப்ரோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ப்ரோ. அது என்ன டிஜி வீக்லி ப்ரொஃபைலா ப்ரோ? டிஜே ஆமா ப்ரோ. ஆமா ஆமா. அந்த வாரத்தோட ரேஞ்ச் கேப் ஆகும். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. கிளியரா? நியூஸுக்கு வந்து ஒரு நியூஸுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கிறது. புரியலடா? ஒரு நியூஸுக்கு ஒரு ப்ரோட்டோகால் அந்த மாதிரி இருக்குன்றீங்களா? புரியல நீ சொல்ல வருது. ஒரு நியூஸுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் வீக்லி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவீங்களா வீடியோஸ்? அது அது நான் சொல்றேன். நான் இன்னும் உங்களுக்கு நியூஸஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் நியூஸஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். ஓகே. இப்ப பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. ஃபிளிப் ஆயிட்டானா எடுக்கலாம் ட்ரேடு. ஆனா அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டானா கஷ்டம். ஏத்துறானே. அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கீங்களா இல்ல கேண்டில் க்ளோஸ் ஆனான்னு? என்ட்ரு ஆயிட்டானா? அதான் நான் இப்ப இந்த 5 மினிட் ஃபிளிப் ஆச்சுன்னா என்ட்ரு ஆகுது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி என்கியூ. என்கியூ நல்லா இருக்கிறான். ஆனா இந்த ட்ரம்போட அதான் லைட்டா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. ஆமா. ம். ம். புரியுது. மூணு கான்ட்ராக்டே 300 வருதா? ம். நான் இப்பதான் என்டர் ஆயிருக்கிறேன். பாப்போம். ஓகே, நான் கால் பண்றேன். பேடா. சொல்லுங்க ப்ரோ. யாரோ எதை கேட்டு இருந்தீங்க, சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் தான் கேட்டேன், அதுக்கு சொல்லிட்டீங்க. நியூஸ் பத்தி நான் அடுத்த மாதிரி சொல்றேன். வேற யாரும் எதை கேட்டீங்க? ஏதோ உடைச்சா என்ட்ரு ஆகணும் ஏதோ. யாரோ கேட்டீங்களா? ரைட். அந்த என்கியூல இப்போ வச்சுருந்தா ஒரு சார்ட்டு. ஆமா. ட்ரேட் எடுப்பீங்களா? அது கேண்டில் க்ளோஸ் வச்சா என்ட்ரு ஆகுங்களா இல்லை அதுக்கு இல்ல ஆக்சுவலி நான் க்ளோஸ் வச்சாதான் என்டர் ஆயிருக்கணும். பட் இது ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறேன். கான்ஃபிடன்ட்னா அவ்வளவு கான்ஃபிடன்ட் கிடையாது. சொல்றா. என்கியூல இப்பதான் என்டர் ஆனா. என்கியூல 5 மினிட் பிரேக்கர் உடைக்கிற மாதிரி வந்தான். சரி அடுத்த கேண்டில் உடைச்சிருவான்னு சொல்லிட்டு பெட்டு கட்டி எடுத்துட்டேன். சரி கட் பண்ண, நான் கிளாஸ்ல இருக்கேன், மட்டும் கால் பண்றேன். அது உடைச்சாதான் நான் என்டர் ஆயிருக்கணும். பட் இங்க இந்த ட்ரூ செஷன் அதை புடிச்சு தூங்கிட்டு இருக்கானா. ஸோ அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் நான் என்கியூல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதை உடைக்கிற மாதிரி வருவான். உடைக்காம லாஸ்ட் டக்கி நறுக்கி க்ளோஸ் வச்சுட்டு அப்படியே பொத்துன்னு அடுத்த கேண்டில் தூக்கி ஃபுல்லா எக்ஸ்பேன்ஷன் வச்சிருவோம். ஸோ எனக்கு என்ட்ரியே கொடுக்காம போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் இன்னைக்கு. ரொம்ப கம்மி ரிஸ்க் தான், 200 தான் ரிஸ்க். ஸோ லாஸ் ஆனாலும் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு இந்த ஹைஸ் இன்னைக்கு தூக்கி ஆகணும். எனக்கு என்ட்ரா இருக்கேன். என்ட்ரி பிரைஸ் என்ன? 10.25.
10:25 இல்ல ஓ 17க்கு தான் என்டர் அடங்க எதுல என்டர் ஆயிருக்குன்னே தெரியலையே. ஓ 18ல என்டர் ஆயிருக்கான். 18.00 கரெக்டா 18ல தான் என்டர் ஆயிருக்கு. இப்போ 1:1.25 ப்ரோ பாய் ப்ரோ. புரியல ப்ரோ. பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ பாய் பாய். என்ட்ரி ஆயிட்டீங்களா ப்ரோ? என்டர் ஆயிட்டேன் ப்ரோ. என்கேல இந்த ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சரி ப்ரோ பாய். பாய் ப்ரோ பாய். கைஸ் கிளாஸ் இன்னைக்கு அவ்வளவுதான் கைஸ். என்ன ட்ரேட பாக்குறதா இருந்தா உட்காந்து பாருங்க என் கூட. டாபிக் முடிஞ்சிருச்சு.